பிஎஸ்பி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் பயிலும் மாணவர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் தலைமை ஆசிரியர் தாளாளர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி ஆன்லைன் வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்டர் செகண்ட் இயர் ட்ரேடு தெரியல சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா பேரிங், இதை பற்றி பார்க்க போகிறோம். பேரிங்குடைய பயன்கள் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அது பேரிங்னால தாங்கி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சாஃப்ட் மேலே பேரிங்கே இருக்கும், அதனுடைய பேரிங் மேலே லோடு இருக்கும், அந்த லோடை தாங்குவதற்கும் தேவைப்பட்டால் அந்த லோடை சுழல்வதற்கும் ஒரு பயன்படக்கூடிய ஒரு துணை கருவி, அது ஆக்சசரி தான் பேரிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் இது எப்படி இருக்கும் அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் இருக்கும், அந்த சாஃப்ட்டில் தான் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்த பேரிங் பொறுத்திருப்பாங்க. ஸோ அப்போது அந்த சாஃப்ட் மேலே இது மேலே இன்னொரு லோடு வைக்கணும் அப்படின்னா அந்த பேரிங்லேருந்து என்ன செஞ்சுருப்பாங்க, ஸோ இன்னொரு லோடு தாங்குகிற மாதிரி இருக்கும், அல்லது அந்த இது சுழல்கிற மாதிரி இருக்கும், இந்த பேரிங் சுழல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பேரிங்கோட அமைப்பு. இதில் 27 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 27 கொஸ்டின்ஸு எக்ஸாமுக்கு எப்படி கேட்பாங்க, எந்த விதமான கொஸ்டின்லாம் இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் மெட்டல் அலாய் இஸ் யூஸ் டு மேக் ஃப்ரிக்ஷன் பேரிங்? ஃப்ரிக்ஷன் உராய்வு பேரிங்கை தயாரிப்பதற்கு, அதாவது ஃப்ரிக்ஷன் பேரிங்கை மேக்னு செய்வதற்கு பயன்படும் மெட்டல் அலாய் எந்த மெட்டல் அலாயை வைத்து, மெட்டல் அலாய்னா உலோகக்கலவை, எந்த உலோகக்கலவை வைத்து பயன்படுத்தி இந்த ஃப்ரிக்ஷனல் பேரிங் செய்திருப்பாங்க. மேக்னா செய்கிறது, தயாரிக்கிறது, எல்லாமே உற்பத்தி பண்ணுறது எல்லாமே. அப்போ ஃப்ரிக்ஷனல் பேரிங் எந்த உலோகக்கலவை வச்சு செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிட் மெட்டல். டி தான் ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். How the plane bearing are kept in the position without allowing them to rotate along with the shaftனு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா, ஷாஃப்ட்டில் சுழலக்கூடிய பேரிங், பிளேன் பேரிங் இருக்குது. அது எப்படின்னா ஒரே பொசிஷனில் சுழலணும். அதாவது பொசிஷன் வித்தவுட் அளவு, வித்தவுட்னா பொசிஷன் இல்லாமல், அதாவது அளவுனா அனுமதிக்காது, ஒரே பொசிஷனில் சுழல்கிற மாதிரி பிளேன் பேரிங் நினச்சி வைக்கப்பட்டிருக்கு. அது எப்படி வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்காங்க. கீப்ட்னா வைக்கப்பட்டிருக்குது, கீப்டு கேஇபிடினா கீப்டு, அது வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வைக்கப்பட்டிருக்கு, பிளேன் பேரிங் எப்படி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரே ஒரு சாஃப்ட் இருக்குது, அந்த ஒரு சாஃப்ட்டில் இந்த பேரிங் இருக்குது வச்சிங்களா. இந்த பேரிங் ஸோ கொஞ்சம் இந்த பக்கமும் என்ன செய்யலாம், அளவுக்கு அனுமதிக்கலாம். இவன் என்ன செஞ்சுட்டான், வித்தவுட் அளவையும் கொடுத்துட்டான். வித்தவுட் பொசிஷன் வித்தவுட் அளவுனா ஒரே பொசிஷனில் இப்படி தான் சுற்றணும், இந்த மாதிரி தான் நினச்சின்னு ஒரே பொசிஷனில் சுற்றணும். இந்த சைடு கொஞ்சம் லேசாக அவுட் அடித்தோ, இந்த சைடு கொஞ்சம் அவுட் அடித்தோ சுழலக்கூடாது. அப்போ ஒரே டைரக்ஷனில் சுழலும்னு சொல்லியிருக்கான். அப்போ சுழலுக்கு இந்த பேரிங், பிளேன் பேரிங்கை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்காங்க. அப்போ எப்படி வச்சுருக்கணும்னா டைட்டாக வச்சுருக்கணும். அதாவது எப்படி டைட்டாக வைக்கிறது, பை போல்டு அண்டு நட்டு. இந்த போல்டு அண்ட் நட்டு மூலமாக டைட்டாக பிடிச்சிட்டோம்னா ஸோ அவுட்டே அடிக்காது, ஸ்ட்ரெயிட்டாக என்ன செஞ்சிட்ருக்கும், ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின் பாருங்கள். ஒய் டீப் குரூ டைப் ஆஃப் பால் ரேசஸ் ப்ரொவைட் இந்த பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது பால் பேரிங்கில் இருக்கிற இந்த பால் ரேசஸோட வகை டீப் குரூ, அதிக பள்ளம் இருக்குது. ஏன் அதிக பள்ளமாக இருக்குது, இந்த பால் ரேஸ் வகையில் டீப் குருவாக இருக்குது. ஏன் டீப் குருவாக இருக்குன்னு கேட்காங்க. அதாவது நம்மளுக்கு பால் பேரிங் தெரியும், இந்த பால் பேரிங்னா ஸோ இந்த பேரிங்கில் ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் தான் என்ன செய்யும், கேஜ் இருக்கும். இதுக்கு நடுவில் தான் கேஜ் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி குருவாக இருக்கும் ரெண்டு பக்கமும். ஸோ இதில் பால் இருக்கும், இதுலேயும் பால் இருக்கும். இப்போ இந்த குரு ஏன் டீப்பாக இருக்குது, அதாவது டீப் குருவாக இருக்குன்னு கேட்காங்க. இந்த இதுதான். ஸோ அப்போ ஏன் டீப் குருவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு பால் பேரிங்கில் பால் ரேசஸ் வகையை சேர்ந்த இதில் டீப் குருவாக இருக்குது. ஏன் டீப் குருவாக இருக்குன்னு பார்த்தோன்னா, திடீர்னு ஏற்படுற ஷாக்கை தாங்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த டீப் குரு அதிகமாக வச்சுருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன வச்சுன்னா, வித் ஸ்டாண்ட், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வித் ஸ்டாண்டை தாங்குறது. எதை தாங்குறது, ஷாக்குன்னா எப்படி, திடீர்னு ஒரு ஏற்படும் அதிர்ச்சியை தாங்குறது தான் ஷாக்குன்னு சொல்லுவோம். அப்போது திடீர்னு ஏற்படும் அதிர்ச்சியை தாங்குவதற்கு தான் என்ன செய்யுது, இந்த பால் ரேசஸில் டீப் குரு இருக்குது. ஏன்னு இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் ஏ தான் ஆன்சரு. வித் ஸ்டாண்டு ஷாக்கு, திடீர்னு ஏற்படுற ஷாக்கு தாங்குவதற்கு. அப்புறம் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான்.
4வது கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரஸ்ட் பால் பேரிங் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரஸ்ட் பால் பேரிங் உந்தும் பால் பேரிங் உந்தி கொண்டு தாங்கும் பால் பேரிங்கில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்காங்க. தீமைகள் என்னென்னு கேட்காங்க. டிஸ்அட்வான்டேஜ் தீமைகள் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சாஃப்ட் இருக்குது. இந்த சாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு பால் பேரிங் என்ன பண்ணுவாங்க, ட்ரஸ்ட்டு பால் பேரிங் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேரிங்கை வந்து இந்த எண்டில் வந்து வைக்க முடியாது, மாட்ட முடியாது. ட்ரஸ்ட்டு பால் பேரிங்கை வந்து சென்ட்ரலாக வைக்கலாம், ஒரு சாஃப்ட்டுடைய மையத்தில் வைக்கலாம். ஸோ இது ஓகே. ஸோ இந்த எண்டில் வந்து ஹரிசாண்டல் எண்டு, இது வந்து ஹரிசாண்டல், இந்த மாதிரி இருந்தால் ஹரிசாண்டல். ஸோ இந்த மாதிரி இருந்தால் வெர்டிக்கல், இந்த மாதிரி இருந்தால் வெர்டிக்கல், இது ஹரிசாண்டல். ஸோ ஹரிசாண்டல் எண்டில் வந்து ஸோ எண்டில் வந்து ட்ரஸ்ட்டு பேரிங்கை வைக்க முடியாது. அப்போ இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். கேன் நாட் டேக் ஹரிசாண்டல் எண்டு ட்ரஸ்ட்டு. ஸோ 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். 5வது கொஸ்டின் பாருங்கள், விச் பேரிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் ஃபார் லைட் லோடிங் அண்டு லோ ஸ்பீட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா வேகம் குறைவான பயன்பாட்டுக்கும், லோ ஸ்பீட்னா வேகம் குறைந்த பயன்பாட்டுக்கும், அப்ளிகேஷன் பயன்பாடு வேகம் குறைந்த பயன்பாட்டுக்கும், மேலும் எடை அதாவது லைட் லோடு குறைவான எடைக்கும் பயன்படுகிற பேரிங் மெட்டீரியல், பயன்படுத்தக்கூடிய பேரிங் மெட்டீரியல் எது? பேரிங் உலோகம், பேரிங் மெட்டீரியல்னால் பேரிங்குடைய உலோகம் எதுன்னு கேட்காங்க. அப்போ வந்து லோ ஸ்பீடுக்கும் எடை குறைவான லோடுக்கும் பயன்படுற மாதிரி ஒரு பேரிங் மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன். இதுதான் லோ ஸ்பீடு அண்டு லைட் லோடு, இந்த ரெண்டுக்கும் பயன்படுகிற பேரிங் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன். 5வதுக்கு வந்து ஏதா ஆன்சர். 6வது கொஸ்டின் பாருங்கள், விச் பேரிங் மெட்டீரியல் இஸ் பெஸ்ட் சூட்டட் ஃபார் த ஹார்ட் ஜர்னல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹார்டு ஜர்னல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடின சுழற்சிக்கு பொருத்தமான, அதாவது நல்ல பொருத்தமான பேரிங் உலோகம் எது அப்படின்னு கேட்காங்க. ஹார்டு ஜர்னல்னால் கடின சுழற்சிக்கு பொருத்தமான பேரிங் உலோகம், பேரிங் மெட்டீரியல்னால் பேரிங் தாங்கிய உலோகம், தாங்கியின் உலோகம் எது அப்படின்னு கேட்காங்க. அப்போ இந்த ஜர்னல் ஹார்டு ஜர்னல்னால் கடின சுழற்சிக்கு பொருத்தமான பேரிங் மெட்டீரியல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாய். ஸோ பி தான் ஆன்சர். 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். 7வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் த நேம் ஆஃப் பேரிங் சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன படம் அப்படின்னு கேட்காங்க. ஸோ அப்போனா நான் இதில் வந்து முக்கியமான உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அதாவது ஒரு பேரிங்கில் சாஃப்ட்டு கிடைமட்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சாஃப்ட் வந்து ஸோ கிடைமட்டமாக இருக்குது, அதில் ஒரு பேரிங் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி ஒரு பேரிங் இருக்குன்னா, ஸோ இது என்ன பேரிங்காக இருக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பில்லர், இங்கே ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அதை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ரோலர் பேரிங். ஸோ இந்த நேம் வந்து செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருந்தால் ரோலர் பேரிங். பி தான் ஆன்சர் 7வது கொஸ்டினுக்கு. 8வது கொஸ்டின் பாருங்கள், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் பேரிங் கொடுத்துட்டு இங்கே கிடைமட்டமாக கொடுத்துருக்காங்க. பேரிங் வந்து இங்கே எப்படின்னா இப்படி இருக்குது, பேரிங் எப்படி கிடைமட்டமாக இருக்குது. அங்கே பேரிங் வந்து சாப்பிட்டு இப்படி இருந்துச்சு செங்குத்தா, இங்கே பேரிங்கோட பொசிஷன் கிடைமட்டமாக இருக்குது. இந்த கிடைமட்டமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இதில் என்ன பேரிங் கேட்காங்க. அப்போ செங்குத்து பேரிங் கிடைமட்ட பேரிங்குள்ள வித்தியாசம் இருக்குது. அப்போ செங்குத்து பேரிங் நம்ம என்ன செஞ்சோம், ரோலர் பேரிங் சொன்னோம். இந்த கிடைமட்ட பேரிங்னா அப்படி படுத்து கிடக்கிற மாதிரி இருந்தால் சாலிட் பேரிங். சரி, இந்த மாதிரி பொசிஷனில் இருந்தால் அது சாலிட் பேரிங். பி தான் ஆன்சர் 8வது கொஸ்டினுக்கு. 9வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள், விச் டைப் ஆஃப் பேரிங் யூஸ்ட் ஃபார் டேக்கிங் ஹை ஆக்சுவல் ட்ரஸ்ட் லோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ட்ரஸ்ட் லோடுனா உந்து விசை, ஆக்சுவல் ட்ரஸ்ட் லோடுனா அச்சை சுற்றி உள்ள லோடு அதிகமாக எடுக்கணும். டேக்கிங் ஹை ஆக்சுவல் ட்ரஸ்ட் லோடிங் அப்படின்னா ஒரு அச்சை மையமாக வச்சு லோடு உந்தும் விசை வந்து அதிகமாக இருக்கணும். இதுதான் ஆக்சுவல் அச்சுன்னா இதுதான். இந்த அச்சை சுற்றி ட்ரஸ்ட் லோடு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்க பேரிங்குடைய வகை என்ன வகைன்னு கேட்காங்க. அப்போ ஒரு ஹை ஆக்சுவல் ட்ரஸ்ட் லோடுன்னு வந்தாலே ஸோ நம்ம வந்து என்ன செய்யணும், ரோலர்
பேரிங் தான் எடுத்துக்கணும். அப்போ இதுக்கு ஏ தான் ஆன்சர். அதாவது என்னென்னா ரோலருடைய வகை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹை ஆக்சுவல் ட்ரஸ்ட் லோடாக இருக்கும். உங்களுக்கு அகலமாக இருக்கலாம். ரோலர்னாலே என்னது ஒரு பேரிங்களுடைய சாஃப்ட்டில் ஒரு அதிகமான பரப்பே தொடும் பரப்பு. ஸோ இந்த மாதிரி தொடும் பரப்பு இருக்கும்போது தான் ரோலர் பேரிங்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். 9வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் மெட்டீரியல் கேஸ் லோ கோஎபிசியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஹை மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹை மெட்டீரியல் பேரிங் வந்து ஹை மெட்டீரியல் காஸ்ட் மற்றும் அதனுடைய உராய்வு வந்து எப்படி இருக்குன்னா லோவாக இருக்கும். உராய்வின் குணம் வந்து எப்படி இருக்கும்? லோ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். உராய்வின் குணம் வந்து குறைவாக இருக்கணும். அதே மாதிரி ரேட் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து எந்த பேரிங் மெட்டீரியலில் செய்யப்பட்ட பேரிங் அப்படின்னு கேட்காங்க. அப்போது ரேட் அதிகமாக இருக்கணும், அது உராய்வே கம்மியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நைலான். ஏ தான் ஆன்சர். 10வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 11வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் கேரி த லோட் பேரலல் டு இட் பேரிங் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேரலல்னால் கிடைமட்டமாக, பேரலல்னால் இப்படி இந்த இதான் பேரலல், வெர்டிகல்னால் இந்த மாதிரி இருந்தால் இதுன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு இது வந்து பேரலாக இருக்குது. ஒரு பேரிங் ஆக்சிஸுக்கு இணையாக இருக்கிற வந்து கிடைமட்ட லோடு வந்து தாங்கணும் அப்படின்னா அது என்ன பேரிங் கேட்காங்க. ஸோ அப்போ நான் வந்து என்னென்னா ஒரு பேரிங் அச்சுக்கு இணையாக தாங்கக்கூடிய பேரிங் வந்து என்ன பேரிங் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்ப்ளிட் பேரிங் தான் பேரலாக இருக்கும். ஏ தான் ஆன்சர். ஸ்ப்ளிட் பேரிங். ஒரு பேரலல் அச்சுக்கு இணையாக லோடு தாங்கக்கூடிய பேரிங் என்ன பேரிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பேரிங் தான் ஆன்சர். ஏ தான் ஆன்சர். 12வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு படம் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க்டு எக்ஸ். ஒரு பார்ட்ஸுடைய இதை மார்க் பண்ணியிருக்காங்க எக்ஸில். ஸோ இதுக்கு தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நான் ஏற்கனவே படம் போட்டு காட்டியிருக்கேன். ஒரு ரெண்டு பாலுக்கு நடுவில் ஒரு இது இருக்குங்க, அது கேஜி. ஸோ இந்த 2 பாலையும் இந்த கேஜ் தான் வச்சு பிரிக்குது. ஸோ அப்போ இந்த கேஜ் வந்து என்ன கேஜ் வந்து செப்பரேட் கேஜ், அதாவது பாலை பிரிக்கும் கேஜ். அப்போ பால் செப்பரேட் கேஜ்னு அர்த்தம். ஸோ 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான். 13வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் மெட்டீரியல் இஸ் யூஸ்ட் இன் கனெக்டிங் ராட் அண்ட் எலக்ட்ரிக்கல் மோட்டார். அதாவது கனெக்டிங் ராட்லையும் எலக்ட்ரிக்கல் மோட்டார்லையும் பயன்படுத்தக்கூடிய பேரிங் மெட்டீரியல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் மோட்டார் அண்ட் கனெக்டிங் ராடில் பயன்படுத்தி இருக்கும் பேரிங் உலோகம் எந்த உலோகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஸோ இது ஒயிட் மெட்டல். ஏ தான் ஆன்சர். 17வது கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் பேரிங் கொடுத்துட்டாங்க. ஒரு பேரிங் படம் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு பேரிங் படம் இருக்குது. அதாவது வெட்டி தொட்டம் பாருங்கள், இந்த குறுக்கே வெட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கமும் திக்னஸ் கம்மியாக இந்த மாதிரி இவ்வளோ தான் திக்னஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி திக்னஸ் உள்ள பேரிங் என்ன பேரிங் கேட்டிங்கன்னா நீடில் பேரிங். ஸோ ஏ தான் ஆன்சர். ஸோ 14வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ தான். ஸோ 15வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டெஸ்ட் பால் பேரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெஸ்ட் பால் பேரிங்குடைய நோக்கம் என்ன, டெஸ்ட் பால் பேரிங்கோட நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பால் பேரிங், அதாவது டெஸ்ட்னா உந்தும் பால் பேரிங்குடைய நோக்கம் என்னவனா ரேடியல் லோடு தான் இதனுடைய நோக்கம். அப்போ டெஸ்ட் பால் பேரிங்குடைய நோக்கம் என்னென்னா ரேடியல் லோடு. ஸோ பி தான் ஆன்சர். 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 16வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். ஒய் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் பேரிங் மெட்டீரியல் ஷுட் பி லோவர் தென் த சாஃப்ட்டுடைய மெல்டிங் பாயிண்ட்டை விட இந்த பேரிங்குடைய மெட்டீரியல் மெல்டிங் பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்க காரணம்னு கேட்காங்க. ஒய் ஏன் வந்து கம்மியாக இருக்குது, அதுதான் கொஸ்டின்னு. அப்போ ஏன் கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து சாப்பிட்டுடைய வெட்டு தன்மை குறைக்கிறதுக்கு, அதாவது வெட்டி ஓடுறது. சாப்பிட்டு வந்து மேலங்களை வலிப்பு மாதிரி சாப்பிட்டு வந்து என்னது
ஸோ இந்த மாதிரி இங்கேயும் மேலேங்களையும் என்ன செய்ய வராமல் இருக்குது, வலிப்பு வராமல் இருக்க தடுக்கிறது. இதுக்காக தான் என்ன செய்கிறாங்கன்னா பேரிங் மெட்டீரியலுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்குது சாஃப்ட்டோட. ஸோ அப்போ அதாவது ப்ரிவெண்ட் சாஃப்ட்டு சீசர் தான் சீசர் தான் ஆன்சர். ப்ரிவெண்ட் சாஃப்ட் சீசர் தான் ஆன்சர். சீசர்னா வலிப்பு, சீசர்னா விட்டு மேலேங்களையும் வர்றது, சாப்பிட்டு மேலேங்களையும் வர்றது தடுக்குது. ஸோ அப்போ ப்ரிவெண்ட் சாஃப்ட் சீசர்னா வலிப்பு, சாஃப்ட்டுடைய வலிப்பை வந்து தடுக்குது தான் இந்த மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து என்னது, சாஃப்ட்டோட பேரிங் மெட்டீரியலுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து லோவாக இருக்குது, குறைவாக இருக்குது. ஸோ இதுக்கு தான் வலிப்பை தடுப்பதற்கு, சாஃப்ட்டுடைய வலிப்பை தடுப்பதற்கு. அப்போ 16 கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். 17வது கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு படம் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன படம் கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் பேரிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பேரிங், இந்த படத்தை பாருங்கள். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு இப்படி இருக்குது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பேரிங்கில் மேலே இந்த மாதிரி இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இந்த மாதிரி ரவுண்டாக இல்லாமல், இந்த மாதிரி ரவுண்டாக ப்ளேனாக ரவுண்டாக இல்லாமல், ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பள்ளம் மேடு அப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்பேரிங். இந்த பேரிங்குடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர், ஸ்ப்ளிட் ஸ்பேரிங். 17வது கொஸ்டினுக்கு ஆன்சர். 18வது கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். வாட் இஸ் த ஃபார் மார்க் ஆஸ் எக்ஸ்ன்னு பேரிங். ஒரு பார்ட்ஸுடைய மார்க் வந்து குறிச்சிருக்காங்க பேரிங்கில். இதனுடைய பார்ட்ஸுடைய நேம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்கு கொஸ்டின். என்ன நேம், எக்ஸுடைய என்ன நேம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த 2 பாலுக்கு நடுவில் ஒரு ஒரு தகடு மாதிரி இருந்துச்சுன்னா அது கேஜ்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது என்னென்னா பாலை செப்பரேட்டாக பிரிக்கிற கேஜ், பால் கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர், பால் கேஜ். 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 19வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் யூஸ்ட் ஃபார் வெரி ஹெவி ரேடியல் ரோடு. இந்த ரேடியல் ரோடுன்னு வந்தாலே வந்து நம்ம சொல்லியிருக்கோம் வந்து ஹெவியாக இருக்கணும். ரேடியல் லோடுன்னு வந்தாலே அது என்னது ஸ்ப்ளிட் இதுதான், பேரிங் தான். ஸோ இதில் வந்து விச் டைப் ஆஃப் பேரிங் யூஸ்ட் ஃபார் ஹெவி, அது எப்படி இருக்குது, ஹெவி வெரி ஹெவி ரேடியல் லோடாக இருக்குது, அதில் பயன்படுற பேரிங்குடைய வகை என்ன வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து ஹெவியாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா பால் பேரிங், புஷ் பேரிங், நீடில் பேரிங், டபுள் ரோலர் பேரிங் இருக்குது. அப்போ வந்து ரேடியல் ரோடு வந்து ஹெவியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து டபுள் ரோலர் பேரிங். ஸோ இந்த ரேடியல் லோடுன்னு வந்தாலே ரோலர் பேரிங் தான். ஹெவின்னு வந்ததுனால டபுள் ரோலர் பேரிங். அப்போ இது 19வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா டி தான் ஆன்சர். 20வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் இஸ் டிசைன் டு டேக் ஆக்சுவல் ட்ரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ரேடியல் லோட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விச் டைப் ஆஃப் பேரிங்னா பேரிங்குடைய வகை எந்த வகையாக இருக்குன்னு கொஸ்டின். அப்போ இதில் எப்படி இருக்குன்னா டிசைன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு, டிசைன்னா 20வது கொஸ்டினுக்கு டிசைன்னா வடிவமைப்பட்டிருக்கு. அதாவது விச் டைப் ஆஃப் பேரிங்குடைய வகை எந்த வகை வடிவமைப்பட்டிருக்கு. டு ஆக்சுவல் ட்ரஸ்ட்டு அச்சை தாங்கி ரேடியல் ரோடு, நல்ல ரேடியல் ரோடு அச்சை தாங்கி வடிவமைக்கப்பட்ட பேரிங்குடைய வகை என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஒரு ட்ரஸ்ட்டு ஒரு அச்சை தாங்கி ரேடியல் லோவில் வந்து நம்ம என்னது வடிவமைக்கப்பட்டது எது பார்த்திங்கன்னா, ஸோ எந்த பேரிங் பார்த்திங்கன்னா பால் பேரிங் தான், ஏதான் ஆன்சர். அதாவது ஒரு அச்சை சுற்றி ஆக்சுவல் ட்ரஸ்ட் ஆஸ் வெல் அஸ் ரேடியல் லோடு. இந்த ரேடியல் ரோடு வந்து நம்ம சொல்கிறது இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கணும். ஒரு அச்சை மையமாக வச்சு இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கிற இது வந்து என்ன பேரிங் பார்த்திங்கன்னா பால் பேரிங், ஏதான் ஆன்சர் 20வது கொஸ்டினுக்கு. 21வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் மெட்டீரியல் இஸ் செல்ஃப் லூப்ரிகேட்டன் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது தானாலே வந்து லூப்ரிகேட்டட்னா என்னது, குளிர் வைக்கும் இதுதான்
உராய்வை குறைக்கணும், குளிர்விக்கணும், அதுதான் வந்து லூப்ரிகேட்டட். அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா செல்ஃப்னா தானாலே லூப்ரிகேட்டட் குளிர்விக்கும் பேரிங் எந்த வகையான பேரிங் கேட்டிருக்காங்க. அப்போ சின்டர்ட் பேரிங் தான் அந்த மாதிரி ஒரு பேரிங் செல்ஃபாகவே என்ன செய்யும். ஸோ லூப்ரிகேட்டை வந்து இது பண்ணும். அப்போ சின்டர்ட் அலாய் வகையுடைய பேரிங்குடைய வகையில் உள்ள பேரிங் தான் இந்த செல்ஃபாகவே என்ன செய்யும் லூப்ரிகேட்டை இது பண்ணும். அப்போ 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா சின்டர்டு அலாய் தான் ஆன்சர். 22வது கொஸ்டின் பாருங்கள். 22வது கொஸ்டின் which bearing is used in the limited phase அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ லிமிட்டட் பேஸில் வந்து பயன்படுத்த பேரிங் என்ன பேரிங் அப்படின்னு கொஸ்டின். அப்போ லிமிட்டட் பேஸில் வந்து பயன்படுத்தக்கூடிய பேரிங் என்ன பேரிங் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பேஸ் வந்து இடைவெளி கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கம்மியான இடத்துல வந்து ஒரு பேரிங் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பேரிங்காக இருக்கும். சின்ன கேப்பில் வந்து பயன்படுத்தணும்னா அது கண்டிப்பாக நீடில் பேரிங் தான் சின்ன சின்ன இடத்துல பயன்படுத்துவாங்க. அதான் லிமிட்டட் பேஸ் லிமிட்னா குறைவான பேஸ் குறைவான இடைவெளியில் இருக்கிற இடத்துல பயன்படுத்தக்கூடிய பேரிங் எந்த பேரிங் பார்த்தீங்கன்னா நீடில் பேரிங். 22க்கு ஏ தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஏ தான். 23வது கொஸ்டின் பாருங்கள். விச் பேரிங் லோடிங் இஸ் அட் அ ரைட் ஆங்கிள் டு த பேரிங் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பேரிங்னு அச்சுக்கு செங்கோணத்தில் இருக்க லோடை தாங்கக்கூடிய லோடை கடத்தக்கூடிய பேரிங் வந்து இந்த பேரிங் கேட்காங்க. அதாவது இப்போ பேரிங்குடைய அச்சுக்கு வந்து செங்கோணத்தில் கிடைமட்டத்தில் இருந்தால் அது ஒரு பேரிங் சொல்லுவோம். செங்கோணத்தில் இருந்தால் அது என்ன பேரிங் கேட்காங்க. அப்போது ஒரு பேரிங் இருக்குது, இந்த பேரிங் இருக்குது, அதோடைய அச்சு வந்து செங்கோணத்தில் இருக்கணும், ரைட் ஆங்கிள் இருக்கணும், லோடை வந்து இது பண்ணணும்னா அது என்ன பேரிங் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்பேரிங். டி தான் ஆன்சர். இந்த ஸ்ப்ளிட் பேரிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் ஆக்சிஸுக்கு ரைட் ஆங்கிளில் இருக்கும். அப்புறம் பேரிங் ஆக்சிஸுக்கு ரைட் ஆங்கிளில் லோடை வந்து இது பண்ணக்கூடிய பேரிங் என்ன பேரிங் பார்த்தோன்னா ஸ்ப்ளிட் பேரிங். டி தான் ஆன்சர் 23வது கொஸ்டினுக்கு. 24வது கொஸ்டின் பாருங்கள். விச் டைப் ஆஃப் பேரிங் கேஸ் ப்ரொவிஷன் ஃபார் வேர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்போ தேய்மானத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரிங் எந்த வகை பேரிங். ப்ரொவிஷனை ஏற்பாடு. ஸோ ப்ரொவிஷனை ஏற்பாடு. வேறுனா தேய்மானத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏற்பட்டிருக்கும் பேரிங்குடைய வகை என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ டேப்பர் ரோலர் பேரிங். இதுதான் டேப்பராக இருந்தால் அது என்ன செய்யும் தேய்மானத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிக்கப்பட்டிருக்கிற அதாவது தேய்மானத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பேரிங் வந்து எந்த வகை பேரிங்னா டேப்பர் ரோலர் பேரிங். சி தான் ஆன்சர். 24வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். 25வது கொஸ்டின் பாருங்கள். என்ன கொஸ்டின்னு. விச் பார்ட்ஸ் ஆஃப் பால் பேரிங் டு நாட் ரொட்டேட் அலாங் த பேரிங் அசம்பிளி. ஒரு பேரிங் அசம்பிளிக்குள்ளே என்ன ஒரு பால் பேரிங் இருக்குது, அந்த பால் பேரிங் வந்து ரொட்டேட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது வந்து ரொட்டேட் ஆகாத பாகம் என்ன பாகம் அப்படின்னு கேட்காங்க. அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு பால் பேரிங்னால் நமக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு கேஜுக்குள்ளே பால் இருக்கும். இந்த பேரிங் அசம்பிளியில் ரொட்டேட் ஆகாத பார்ட்ஸ் என்னது கேட்காங்க. இந்த பால் பேரிங்கில் ரொட்டேட் ஆகாத பார்ட்ஸ் என்ன பார்ட்ஸ் கேட்காங்க. அப்போ என்ன பார்ட்ஸ் ரொட்டேட் ஆகாது அப்படி பார்த்தீங்கன்னா இன்னர் ரேஸ் மட்டும் தான் ரொட்டேட் ஆகாது, அவுட்டர் ரேஸ் கண்டிப்பாக ரொட்டேட் ஆகும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் பார்ட்ஸ் வந்து இன்னர் ரேஸ் வந்து என்னச்சும் சாஃப்ட்டில் இணைஞ்சிருக்கும். அப்போ சாஃப்ட் வந்து நம்மளுக்கு ரொட்டேட் ஆகாது. சாஃப்ட் வந்து நம்மளுக்கு நினச்சது ரொட்டேட் ஆகாது. எது அவுட்டர் ரேஸ் மட்டும் தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னா இதில் வந்து என்ன கேட்கான் டூ நாட் ரொட்டேட் அப்படின்னு கேட்கான். ரொட்டேட் ஆகாதது இன்னர் ரேஸ். அதே மாதிரி நேரத்தில் விச் பார்ட்ஸ் ஆஃப் பால் பேரிங் டு ரொட்டேட் அலாங்கு நாட்டை விடாமல் ரொட்டேட் ஆகிறது எதுன்னு கேட்டேன்னா ஸோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அவுட்டர் ரேஸ்னு ஆன்சர் கொடுத்துக்கணும். இவங்க டூ நாட் ரொட்டேட்னா இன்னர் ரேஸ் தான் ரொட்டேட் ஆகாது, சாஃப்ட்டோடு அப்படியே பிடிச்சிருக்கும். அப்போ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான்.
26வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் பாருங்கள். Why extra clearance is provided between bearing and journal in the aluminum alloy bearing? அலுமினியம் அலாய் பேரிங்கில் பேரிங்குக்கு ஜர்னலுக்கும் இடையே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் ஏன் எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்காங்க. அப்போ பார்த்தோன்னா ஒரு அலுமினியம் அலாய் பேரிங் ஒரு பேரிங் இருக்குது. ஸோ இந்த பேரிங்குடைய சுழற்று விசை, அதாவது இந்த பேரிங்குக்கும் இந்த சுழற்ற தன்மை இருக்குல்ல, அந்த இன்னர் ரேஸில் சுழற்றுறதுல அந்த ஜர்னல்லாம் சுழலுக்குரியது. இந்த பேரிங்க்கும் சுழலுக்கும் எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்காங்க. அலுமினியம் அலாய் பேரிங்கில் பேரிங்குக்கும் ஜர்னலுக்கும் உள்ள இடையே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் ஏன் இருக்குது, எதுக்காக அதிகமாக இடைவெளி, எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ்னால் இடைவெளி. ஸோ எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆகாது, விரிவடையாமல் இருக்குது. அதாவது லீனியர் எக்ஸ்பென்ஷனை வந்து என்னது கொண்டு வரக்கு டு ஓவர்கம்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். லீனியர் எக்ஸ்பென்ஷன்னா ஸோ விரிவடைகிறது, மெலிந்த பாகம் பெரிதாகிறது. அப்போது இதை கொண்டு வருது, சின்ன பொருளை பெருசாக கொண்டு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கு தான் நினைச்சது. ஸோ அந்த பேரிங்க்கும் ஜர்னலுக்கும் இடையே நினைச்சது எக்ஸ்ட்ரா கிளியரன்ஸ் இருக்குது. அப்போ டு ஓவர்கம் லீனியர் எக்ஸ்பென்ஷன், இதுதான் ஆன்சர் பி. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். லாஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 27வது கொஸ்டின் பாருங்கள். ஹவு பஞ்சிங் அப் ரோலிங் எலிமெண்ட் அவாய்டு இந்த பேரிங் அசம்பிளி. பேரிங் அசம்பிளியில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சுனா கொத்தாக்குறது, பஞ்சிங் அப்னா மொத்தமாக கொத்தாக்குன்னு அர்த்தம் தமிழில். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து அவாய்ட் பண்ணுது, ரோலிங் எலிமெண்ட்ஸ் வந்து தாக்குவது எப்படி வந்து அவாய்ட் பண்ணுது பேரிங் அசம்பிளில். ஸோ அப்போ பேரிங் அசம்பிளில் அதாவது ரோலிங் எலிமெண்ட் வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது வந்து இது பண்ணுது அப்படி பார்த்திங்கன்னா பை இன்னர் ரேஸில் தான் நினச்சது அதை அவாய்ட் பண்ணுது. இதனால தான் தாக்கப்படுறதா வந்து ரோலிங் எலிமெண்ட்ஸ் தாக்கப்படுறதா அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பை இன்னர் ரேஸ். இப்போ 27வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டினுக்கு. ஸோ அப்போ இந்த 27 கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் பேரிங்கில். ஸோ இந்த 27 கொஸ்டினில் கொஞ்சம் நீங்கள் எக்ஸாமுக்கு ஒரு தடவை நல்லா பார்த்துக்கிடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து வேறு ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம நினச்சிவோம் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.